ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சௌபாக்கியா வெட்கிரைண்டர் 2 லிட்டரோடது தான் நம்ம பார்க்க போகிறோம். பிங்க் கலர் இது. 2 லிட்டர் கெப்பாசிட்டி, 3 கலர் அவைலபிளாக இருக்கும். ரொம்ப சைலண்ட்டாக, மோட்டரோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாங்க இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போது மெரூன் கலர் நினச்சேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது பிங்க் கலர்னு. இதுக்கு மோட்டருக்கு பார்த்திங்கன்னா 5 வருஷம் வாரண்ட்டி. அந்த ஸ்பேர்ஸ் பார்ட் இருக்குல்ல, அந்த ஸ்பேர்ஸ்க்கு எல்லாம் வெட் கிரைண்டரோட எல்லாத்துக்கும் ஸ்பேர்ஸு, கேப்பு, மற்ற திங்ஸ் எல்லாத்துக்குமே 2 இயர்ஸ். மோட்டருக்கு மட்டும் 5 வருஷம் வாரண்ட்டி. இதை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் போட்டிருக்காங்க. சைலண்ட்டாக இருக்கும், தூக்குறதுக்கு, லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிக்சரோடு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சைடில் 230 வோல்ட்டு, 2 லிட்டர் கெப்பாசிட்டி, மற்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அது மேனுவலில் ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3799 ரூபா. ஆன்லைன்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. நான் இது நேராக போய் செக் பண்ணி வாங்கினேன். ஒரு 7-8 கிரைண்டர் மேலே பார்த்துருக்கோம். கைப்படாமல் அரைக்கிறது, அந்த கிரைண்டர் இந்த கிரைண்டர்னு எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருந்தது. அதனால் இதை நான் எடுத்திருக்கேன். வாங்க இதை பற்றி எப்படி யூஸ் ஆகுது, என்னென்ன இதில் திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். நல்லா அரைக்குதா இல்லையா, இது வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்துடலாமா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோகோனட் ஸ்க்ராப்பரும் ஆட்டா நீடரும் இதிலே கொடுத்துருக்காங்க. என்னுடைய பழைய கிரைண்டரில் இந்த ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து தனியாக நான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா கிரைண்டரோடைய சேர்த்தே கொடுத்துட்றாங்க. இந்த ட்ரம்முக்குள்ளே வச்சே நம்ம இதை நீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டா நீடர் எல்லாமே ஓப்பன் பண்ணோன்னா அந்த பாக்ஸ் உள்ளே இப்படி தான் இருக்கும். நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரைண்டர் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலே மூடுறதுக்கு இந்த மாதிரி லிட்டு இதே இப்படி எடுத்துடலாம். நம்ம மேலே வச்சுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸு கிரைண்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிரைண்டர் உள்ள ஆட்டா நீட் பண்ணுறது கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஆட்டா நீடர். கோதுமாவு கைப்படாமல் பிசைஞ்சிடலாம் அந்த ட்ரம்லேயே நம்ம வச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவுறது. அந்த கல் இருக்கிற ஸ்டோன் இருக்குல்ல, ஹேண்டில், மாவு அரைக்கிறத எடுத்துகிட்டு கரெக்டாக அதில் புஷ் பண்ணோன்னா லாக் ஆகிடுது. அதில் வச்சு நம்ம இந்த ட்ரம்மில் வச்சே நம்ம தேங்காய் துருவிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேச்சுலா. நம்ம கை வச்சு தள்ளி விட வேண்டாம். மாவு அரைச்சிட்டு இருக்கும்போது உளுந்து அரைக்கிறோம், அரிசி எல்லாம் போட்டு அரைக்கிறோம், அடை மாவு அரைக்கிறோம், எல்லாத்துக்குமே நம்ம அந்த ஸ்பேச்சுலா வச்சு தள்ளி விட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா போதும். மேலே இது ஸ்டாப் பண்ணி லாக் பண்ணுறதுக்கான இந்த ஸ்டாப்பர்ஸ் மேனுவல். இது 2 ஸ்டோனு, ஒன்று ஃபார்வேர்டாக சுற்றுது, ஒன்று ரிவர்ஸாக சுற்றுது. 2 ஸ்டோன். கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2 லிட்டர். இதை எடுத்து காட்டுறேன். ரொம்ப ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. நம்ம ஈஸியாக தூக்குற மாதிரி தான் இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா ட்ரம் அதோட ரொம்ப வெயிட்லெஸ். கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறவங்க தூக்குறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நமக்கு ட்ரம்மு வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இது ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம என்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த டேட் கொடுத்து, கிரைண்டர் ஏதாவது நமக்கு ரிப்பேர் அப்படின்னா வீட்டுக்கு வந்தே சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு இதில் இருக்குது. மற்றது நம்ம சர்வீஸ் சென்டர் தூக்கிட்டு போகணும். இது அந்த மாதிரி நமக்கு ஃபோன் பண்ணி நம்ம கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணோன்னா அவங்க ஏதாவது ப்ராப்ளம்னா வீட்டுக்கு வந்தே பார்க்குறாங்க. அந்த நம்பர்ஸும் அதில் இன்க்ளூடடாக இருக்குது பின்னாடி. இதோட அடியில் பார்த்திங்கன்னா மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 7-8 புஷ் போட்டு கொடுத்துருக்காங்க. பின்னாடி வாரண்டியும் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, அது நீட்டாக லுக்கு. அதே போல் மாவு அரைக்கும் போதும் நமக்கு ரொம்ப சவுண்டு கம்மியாக தான் வருது. நமக்கு கிரைண்டர் ஓடுற சவுண்டே இல்லை. கிருன்னு மற்ற கிரைண்டர்லாம் ஓடும்போது ரொம்ப அதிகமாக சவுண்டு வரும். இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வாங்க இதை நான் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது ஏன்னா கல்லுலலாம் கொத்திருப்பாங்க, நிறைய டஸ்ட் இருக்கும், அதனால் டேரெக்டாக நம்ம மாவு போட்டு அரைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்டரை ஓட விட்டுட்டு ஆயில் இருக்குல்ல, ஆயில் வந்து ஒரு 150 ml ஊற்றிட்டு ஒரு 5 to 10 minutes நம்ம இதை ஓட விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அந்த ட்ரம்மும் சரி கல்லும் சரி அவங்க கொத்தி எடுக்கும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன துணுக்குகள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது எல்லாமே ஆயில் ஊற்றும்போது வந்துடும். அதை கொட்டினதுக்கப்புறம்
நம்ம விம்பார் லிக்விட் இருக்குல்ல, அதை போட்டு நான் வாஷ் பண்ணி கழுவிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரஃப்யூஸ் யூஸ் பண்ணுற அரிசி இருக்குல்ல, மாவு பச்சரிசி, அதை போட்டு ஓட விட்டு அதை நல்லா அரைச்ச உடனே அதையும் யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம கொட்டிடலாம். ஒரு 20-25 நிமிஷம் அதை ஓட விட்டுடலாம். ஓட விட்டதுக்கப்புறம் அது கோலம் போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உளுந்து மாவு போட்டு ஆட்டுறேன் நான். உளுந்து மாவு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 5 மினிட்ஸ்லேயே நல்லா பஃபி வந்துருச்சு. சாஃப்டாக சூப்பராக அரைப்பட்டுருச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உளுந்து தள்ளியே விடலை, நல்லா அதுவே சேர்ந்து அரைஞ்சி சூப்பராக சாஃப்டாக பஞ்சு போல் மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் அரிசி போட்டிருக்கேன். இட்லி தோசை மாவு அப்போ எல்லாருக்கும் ரொம்ப கிரைண்டர் சூப்பராக இருக்கும். சௌபாக்கியா வெட் கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய பெஸ்ட்டான ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.